ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 சம்ருதி SM44க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி வேணும் நம்பர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட் நண்பா. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 268 ஏபிசி போர்டு ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 310-268. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 330. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 063 சொல்லிட்டு இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 3 நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் உருவாகுது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 421 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 399. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது 21. ஸோ இதோட நம்ம ப்ளஸ் 33. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சோன்னு ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டலாம். அதாவது 2ஓட 3 கூட்டினோம்னா 5. இங்கே நம்மளுக்கு 3ஓட 1 கூட்டினோம்னா 4. அப்போது 5 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ இந்த 4-1 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5-5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்த கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி போர்டு நண்பா. அதாவது நம்மளுக்கு போர்டு வந்து ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு வின்னிங். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 5-5க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம 5-5 பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 4-8. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இந்த 25 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் 33. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5. இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8. அப்போது 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 5-5க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8. இப்போ இந்த 5-5க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 890. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ப்ளஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். 2 ப்ளஸ் வேல்யூவில் ஒரு ஏசி ஒரு ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 2 மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து அப்படியே மாறுபடும். இப்போது 890 இருக்குது. ஃபுல் போர்டில் 390. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 90 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட இந்த ட்ரா மைனஸ் 33. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. 0ல் 3 போயிடுச்சுன்னா 3. அப்போ 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 890க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 3. இப்போ இந்த 890க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 and 3. ஏ போர்டு மட்டும் இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பிசி, அதாவது பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ஏ போர்டை தவிர இது ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 063க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 950. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால பிசி மட்டும் எடுத்துக்கிறோம். மைனஸ் மறுபடியும் மைனஸ் 33. இப்போ இதை கழிச்சிடலாம். 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. அப்போ 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 063க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 0. இப்போ இந்த 063க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 330. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு நண்பா. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏபிசி ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ மைனஸ் வேல்யூவோட முடிவில் நம்மளுக்கு வந்து பிசி ஏபிசின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்மளுக்கு பெயர்ஸாகவே அமைஞ்சிருக்கு.
இந்த இடத்துல நம்மளுக்கு பெயர், இந்த இடத்துல வந்து ஃபுல் பெயர், அதாவது ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. இப்போ 2 + 2 - பார்த்துருக்கோம் நண்பா. நல்ல வின்னிங் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ட்ரா இருக்குது, அதோட நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரா இருக்குது, அதை நம்ம கெஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 330 மறுபடியும் நம்ம ப்ளஸ் வேல்யூக்கு வந்துட்டோம். அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா மைனஸ் 2 ட்ரா ப்ளஸ்ங்கிறதுனால இப்போ மைனஸ் வேல்யூ முடிஞ்சு இப்போ மறுபடியும் நம்ம ப்ளஸ் வேல்யூக்கு வந்திருக்கோம். இங்கே 330 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 194. நம்மளுக்கு பிசிங்கிறதுனால 30 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். +33. இப்போ இதை கூட்டிடுவோம். 3 கூட்டினோம்னா 6, இங்கே 0 கூட்டினோம்னா 3. அப்போ 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 330க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 6 அல்லது 3. இப்போ இந்த 330க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 268. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 268 தான் நம்முடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதே மாதிரி இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ கிடையாது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 268 ஃபுல் போல் 310. நம்மளுக்கு தேவை 68 தான். இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் ப்ளஸ் வேல்யூ 33. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூவில் 33 கிடச்சிச்சின்னா அடுத்த ட்ரா நம்ம மைனஸ் வேல்யூ போயிடுவோம். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 8ஓட 3 கூட்டினா 1. அப்போ 9 என்பது 1. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ஸோ இது ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 9 அல்லது 1 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 1. 9 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 9 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபார்மேட் படி 9 அல்லது 1 கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு வீடியோ போடட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. இப்போ 9-1 இந்த ட்ராவல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்கிறது 961 948 954 976 581 381 154 176 907 902. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர் நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 1 ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் இதில் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரே மாதிரியான ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு பல நேரம் நல்ல வின்னிங் தான் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இதில் நம்மளுக்கு தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்ருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம சேனலோட நோக்கம். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் எதுவும் கட்டாயமும் கிடையாது. வேணுண்டா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் எனக்கு டெய்லி ஏ போர்டு அல்லது ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம வந்து ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன்.
இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 961 948 954 976 581 அதேமாதிரி 381 154 176 907 902ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸு கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 சமுர்தி SM 44க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.